எர்த் 828 இருந்து 4 பேர் விண்வெளிக்கு போகிறாங்க ராக்கெட்டில். போகிற இடத்துல ஒரு பஞ்சாயத்து, 4 பேருமே சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க அங்கே ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகள்னால. மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக், தி இன்விசிபிள் விமன், தி ஹியூமன் டார்ச், தி திக், இந்த மாதிரி 4 பேரும் சூப்பர் ஹீரோஸாக ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். இந்த எர்த் 828 பஞ்சாயத்துகள் நடக்க ஆரம்பிக்குது. அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இந்த 4 பேரும் ஹேண்டில் பண்ணுறாங்க. அது காமிக் புக்குக்கே இருக்கக்கூடிய ஒரு அழகு. இப்போ தான் நம்மக்கிட்ட சிஜிஐ இருக்கு இல்லையா, அதில் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க இங்கே. ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தாண்டி பெரிய பிரச்சனையாக என்னப்பா இருக்குது அப்படின்னா, பேய் மாதிரி விண்வெளியிலிருந்து ஒரு பஞ்சாயத்து ஒன்று கிளம்பி வரது. அதாவது சில்வர் சஃபர் அப்படிங்கிற ஒரு லேடி மூலியமா இந்த கடலில் சர்ஃபர் கேம்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விண்வெளியிலே இந்த ஒரு சில்வர் சஃபருங்கிற ஒரு கேரக்டர் பூமிக்கு வரும். சும்மாலாம் கிடையாது, வந்துட்டு எங்களுடைய கேலாக்டக்ஸ் இந்த பூமிக்கு வரப்போகிறாங்க, அவர் தான் இதை ஆள போகிறார் அப்படிங்கிற எச்சரிக்கை மணியை அடிச்சு விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க அதே விண்வெளிக்கு. சும்மா இருப்பாங்களா நம்ம சூப்பர் ஹீரோஸ்? உள்ளூர் பஞ்சாயத்துனாவே உலக அளவில் பேசுகிற மாதிரி பண்ணக்கூடிய நம்ம ஆட்கள், விண்வெளி பிரச்சனை தானே நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்ட்டு இவங்க 4 பேரும் ஒரு சூப்பர் ராக்கெட்டில் கிளம்பி போகிறாங்க. போகிறப்பயே இவங்க 4 பேர்த்துக்குள்ளார ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நம்ம த இன்விசிபிள் உமன் கதாநாயகி கன்சீவாக இருக்காங்க. இந்த டெலிவரி டைமில் நீ எல்லாம் ராக்கெட்டில் பறக்கணுமா தாயி அப்படின்னு நம்ம பார்க்குறப்பயே சொல்லுவான். இருந்தாலும் நாட்டை காப்பாற்றணும் இல்லையா, அதனால் இந்த 4 பேர் கிளம்பி போகிறாங்க. இந்த இடம்தான் கொஞ்சம் பயமான ஒரு இடம். சும்மா இருக்கிறவனை போய் சொரிஞ்சு விட்ட மாதிரி அங்கேருந்து கிளம்பி போய் பஞ்சாயத்து பேசுறது. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப யாருக்கிட்ட, சில்வர் சஃபர்கிட்ட பேசியிருந்தா கூட பரவாயில்ல, கேலக்டாஸ் கிட்ட போய் பேசுறது. அந்த ஆள் யார் அப்படின்னா, அந்த அண்டத்தையே ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் ஒரு கட்டளை ஏறுறாப்புல சில்வர் சஃபர்கிட்ட, அவனை ஓடி போய் மண்டையிலே அடித்து இழுத்துட்டு வா அப்படின்ட்டு 2 பேரும் போட்டி போட்டுட்டு பிளாக் ஹோல்குள்ளே இருந்து கிளம்பி பூமிக்கு ரிட்டன் வராங்க. வரப்போ ஒரு அருமையான சீனு. அதாவது இதுவரையும் நீங்கள் ஹாலிவுட் படத்தில் இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க. 0 கிராவிட்டியில் குழந்தை பெற்றுக்க போகிறாங்க கதாநாயகி. அது எப்படி அப்படிங்கிறத, அதுவும் பிரசவம் பார்க்கறது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டு. ஸோ இது நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த சீனு. பிரசவம் பார்க்கறதான்னு கேட்டால் அது இல்லை. சில்வர் சஃபருக்கும் இவங்க 4 பேரும் அந்த அகண்ட அண்டத்திலிருந்து தப்பிச்சு எப்படி வெளியில் வராங்க அப்படிங்கிற அந்த சிஜி ஒர்க்கு சிறப்பாகவே இருந்தது. இதுக்கப்புறமாக நடக்கக்கூடிய விஷயம், நம்ம கேலக்டாஸ் திரும்ப ரிட்டன் பூமிக்கு வராரு. இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் எண்டு. அவ்வளோதான் கதை. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது ஏற்கனவே 70-80களில் வந்த காமிக் புக்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த படத்தில் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறதுக்கு பெரிய அளவுக்கு நமக்கு சிந்திக்கிற அளவுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வேலை கொடுக்கவே இல்லை. கதைங்கிறது இவ்வளோதான்ப்பா. இதுக்குள்ளே நாங்கள் காரில் பறக்கிறது, குட்டி குட்டி ரோபோட்டு வச்சுருக்கிறது, இந்த முட்டையை இங்கேருந்து அங்கே மாற்றுறது, எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. ஏன்டா டேய், காசு கொடுத்து படம் பார்த்தா இங்கே இருக்கிற முட்டையை அங்கே கொண்டு வருவாங்களாம். இந்தியாவில் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் எத்தனை பேர் எவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அவனுக்கு நம்மளே பார்த்தாங்கன்னா பயந்துருவானுங்க. இவனுக்கு சும்மா முட்டை வச்சு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க. இதை தாண்டி இந்த படத்தில் ஓப்பனிங்கில் வரக்கூடிய அந்த கிராஃபிக்ஸு, அதே போல் அந்த விண்வெளியில் நடக்கக்கூடிய கிராஃபிக்ஸு எல்லாமே சிஜியாக தான் மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாங்க. பிரம்மாண்டமாக பண்ணியிருந்துருக்கிறாங்க. தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. டைம் கிடச்சா இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் மூவி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த படம். மற்றபடி பொழுதுபோக்குலாம் போய் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்லாம் நினைக்கிற ஆட்கள்லாம் இது வேலைக்கு ஆகாது. சும்மா பறந்துக்கிட்டு லப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு நெருப்பை கக்கிக்கிட்டு நான் மறையிறேன் பாரு அப்படிங்கிறது எவ்வளோ படத்தில் நாம் பார்த்துருக்குறோமோ அது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு வித்த காட்டுற படமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் ஓடிடியில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஸோ இதே படம் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.